சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் மாவிட்டபுரம் கந்தசாமி ஆலயம். இந்த ஆலயம் காங்கேசன் துறைமுகத்துக்கும் பாப்னா ஏர்போர்ட்டுக்கு அருகாமையிலே அமைந்துள்ளது. மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த இந்த ஆலயம் இன்னல்களை சந்தித்துள்ளது. போர்த்துகீசியர்கள், பகைமை கொண்ட உள்நாட்டுக்காரர் யுத்தம் காரணமாக பல்வேறு இடர்பாடுகள் இந்த ஆலயத்தில் ஏற்பட்டிருந்தது. போர்த்துகீசியர்கள் இந்த பகுதியில் உள்ள இந்து ஆலயங்களை இடித்து செயலை ஏற்படுத்தினர். ஆங்கிலேயர்கள் இப்பகுதியை கைப்பற்றிய பிறகுதான் மகத சுதந்திரமே கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. கிபி 782 இக்கோவில் சொத்துக்கள் களவாடப்பட்டன. கிபி 1802 குமாரசாமி குருக்கள், சபாபதி குருக்கள் இருவரும் மீண்டும் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது. கிபி 1897 ஆதீன கர்த்தாவான ரத்தின சுவாமி அவர்களால் இவ்வாலயம் வளர்ச்சி பெற்றது. மதம் மாறியவர்கள் தாய்மதம் திரும்பினார்கள். பல வழக்குகளையும் இந்த ஆலயம் சந்தித்தது. 1990 நடந்த யுத்தத்தில் கலவர பூமியாக ஆன பொழுதும் சண்முக குருக்களின் பெரும் முயற்சியால் 1996 திருப்பணிகள் தொடங்கி 2012 மீண்டும் குடமுழுக்கு நடந்தது. யுத்த காலத்திலும் பல்வேறு சோதனைகளை இந்த ஆலயம் சந்தித்த பொழுதும் இதன் உற்சவ மூர்த்தி எவ்வித சேதாரமும் இல்லாமல் இருந்தது வெகு சிறப்பாக இந்த கந்தனின் கருணையாகும். இந்த ஆலயத்தின் அமைப்பையும் அதன் தலவரலாறையும் காண்போம். 4 புறமும் வாயில் கொண்டிருந்தாலும் கிழக்கு, மேற்கு, தெற்கு வாயிலே நடை திறந்துள்ளது. தெற்கு வாயில் 80 அடி உயரத்தில் அழகிய ராஜகோபுரம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 4 மாட வீதிகள், 3 பிரகாரங்கள், ராஜகோபுரம், வில்லு மண்டபம், சஷ்டி மண்டபம், வசந்த மண்டபம், துவார மண்டபம், தம்ப மண்டபம், மகா மண்டபம், மந்திர மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறையும் அமைந்துள்ளது. முறைப்படி அமைத்துள்ளனர். இந்த ஆலயத்தின் தலவரலாற்றை உறுதிப்படுத்தும் விதமாக இளவரசி பாதக புர்விதவல்லி திருவுருவ அமைப்பு சிற்பம் அழகாக உள்ளது. இலங்கை யாழ்ப்பாணம் மாவிட்டபுரத்தில் அமைந்துள்ள கந்தசாமி ஆலயத்தின் தலவரலாறை பார்ப்போம். மாவிட்டபுரம் 2 காரணங்கள் கூறப்படுகின்றன. மாமர வடிவங்கொண்ட அசுரனை சம்ஹாரம் செய்தது என்று பொருள். விட்டம் என்றும், பாண்டிய இளவரசி மருகதபுரவல்லி பெருநோய் விட்ட தீர்த்த குதிரை முகம் நீங்கியதால் தலத்திற்கு மாவிட்டபுரம் என்று பெயர். சோழ மன்னரின் மகளாக பிறந்தவள் மார்கிதபுரவல்லி. இவள் பேரழகி. இவளை சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வரும் வேளையில் முற்பிறவி சாபத்தால் அயக்கிரிவர் குதிரை முகமும் புன்முக நோயும் இவளை தாக்கியது. புனித தலங்களுக்கும் சென்று தன் நோய் தீர வேண்டிக் கொண்டாள். ஆனால் நோய் தீரவில்லை. தல யாத்திரையின் போது சாந்தலிங்க முனிவரை தரிசனம் செய்தாள். முனிவர் அவளிடம் இலங்கை நாட்டில் அமைந்துள்ள நகுலேஸ்வர தீர்த்தத்தில் சாபம் நீங்கும் என்று கூறி, அதன்படியே இளவரசி கதிர்காமம் யாத்திரை முடித்த பின்பு நகுல முனிவரை நகுலேஸ்வரத்தில் சந்தித்தாள். எனக்கு ஏற்பட்ட கீரிமுகம் இத்தலத்தில் நீராடியதன் பிறகு இயல்பு நிலைக்கு வந்ததாகவும், அர்ஜுனன், நகுலன் இறைவனை வழிபட்டுள்ளனர். அதுபோல் இத்தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட நகுலேஸ்வர ஆலயத்திற்கு எதிர்புறம் அமைந்துள்ள கண்டக தீர்த்தம் புகழ்பெற்றது. விட்டதால் அவர் சாபம் நீங்கியது. இந்தியாவில் ராமேஸ்வரம் தீர்த்தம் எப்படி புகழ் பெற்றதோ அதுபோல இலங்கையில் நகுலேஸ்வர தீர்த்தமும் புகழ் பெற்றது. இளவரசிக்கு குதிரை முகம் நீங்கி அழகிய முகம் வந்ததற்கு இம்முக காரணமே இத்தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டது என்பது புராண செய்தி. இந்த தீர்த்தம் மாவிட்டபுரம் கந்தசாமி கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டருக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தை பற்றி SS இனுவேல் கந்தன் டிராவல்ஸ் உரிமையாளர் சகோதரர் விநாயகமூர்த்தி சஜிந்தன் கூறிய தகவல்களையும் இதனுடன் இணைத்துள்ளேன். பின்னால் பாருங்கள். தென்னிந்தியாவிலிருந்து சிவஜானது SS இனுவேல் கந்தன் டிராவல்ஸும் டூரிசம் ஊடாக அனைவரையும்
முதலாவதாக அபிஷேக கந்தன வர்ணிக்கப்பட்டபுரம் கந்தசாமி ஒட்டபுரம் என்ற மா என்று அழைக்கப்பட்ட குதிரை என்றும் விட்ட என்ற நீங்கிய இந்த இரண்டு வடிவங்களையும் பொருளையும் வைத்து கொண்டு மதுரையில் இருந்து ஒரு இளவரசி இங்கு வந்து குதிரை முகம் கொண்டு வந்து மாவட்டம் ஸ்ரீ கந்தசாமி கோவிலின் வழிபாடு பெற்று இந்த குதிரை முகம் நீங்கியதனால் அது சிறப்பாக மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் என இந்த ஆலயம் பெயர் பெற்றது. இந்த ஆலயத்தின் பெயர் பெற்ற தோஷம் நீங்கியதால் அவர் மானிட வடிவில் வந்து